ஒருத்தன் நம்ம மேல குத்தம் சொல்றான்பா. அப்ப நம்ம மேல குத்தம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கோர்ட்ல கேஸ போடலாம், முறையா போகணும். அதுதானே முறை. அதை விட்டுட்டு வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு ரவுடிசம் பண்ணலாமா? இது எந்த வகையில நியாயம்? ஜனநாயக முறையில நடக்கக்கூடிய நாட்டுல நீங்க இப்படி நடந்துக்கிட்டா இது என்ன முறை? ஜனநாயகத்தை பத்தி வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடிய கட்சியில இருந்துகிட்டு வெட்டு குத்துட்டுன்னு இறங்குனா அந்த பையன் ஆதாரத்தெல்லாம் காமிக்கான். அது உண்மையோ பொய்யோ அதை நிரூபிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் மேல குத்தம் இல்லைன்னா அப்போ அவன் சொன்ன ஆதாரம் தப்பு அப்படின்ட்டு நீ உண்மையான ஆதாரத்தை காமிக்கணும். அப்போ கோர்ட்டில் நிரூபிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இது என்ன வீட்டில் உள்ள பெரிய மனுஷங்கள்லாம் அடிக்கிறது, பொன்பளையாலெல்லாம் அடிக்கிறது, இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? நீங்க ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சியில இருந்துகிட்டு அதுல ஒரு உறுப்பினரா இருந்துகிட்டு இப்படி ஒரு செயலை பற்றி செய்யலாமா? சாதாரண நீ கட்சியில இருக்கா இல்ல அது ரெண்டாவது. ஒரு சாதாரண ஒரு மனிதனா நீங்க யோசிச்சு பாரு. உன் மேல குத்தம் இருக்கு, உன் மேல தப்பு இருக்குறதுனாலதான் நீ கோவப்படுறா. தப்பு இல்லாம இருந்தா நீ நிரூபிக்கணும்னு நினைச்சிருப்பா. மிரட்டி பார்க்கலான்னு போயிருக்கா. அதுக்கும் அவங்க அடிப்படையில் நீ சண்டை போட்டிருக்கா. கடைசியில சட்டை கிழிஞ்சி அசிங்கப்பட்டு நொந்து நூலாகி போய் இப்போ நீ தான் அசிங்கப்பட்டு போய் நிற்க. இது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? முறைப்படி போனாதான் அதுக்கான மதிப்பு. ரவுடிசம் போய் பண்ண போனா கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவுன்ற மாதிரி நீ ரவுடிசம் பண்ண போனா கடைசியில் பார்த்தா மக்கள்லாம் சேர்ந்து ஒன்னு நூறுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. தேவையா இது உனக்கு?